ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளோட தொல்லை இல்லாமல் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு பரிகார முறம் பார்க்க போகிறோம். அதாவது எதிரிகள்ங்கிறது எல்லாருக்குமே, அது நம்ம யார்ட்டையுமே வம்புக்கு போயிருக்கோமா, நம்மளுக்குன்னே நம்மளை, அதாவது ஒரு சிலருக்கு பொறுக்காமல் போகும், தேவையில்லாமல் சண்டைகள் வரும், சின்ன பிரச்சனையாகும், அது பெரிய பிரச்சனையாகும். அவங்கள்ட்ட நம்ம பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க. அவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் செஞ்சுருவாங்களோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, நம்மளை பற்றி அப்படி நினைப்பாங்களோ, இந்த மாதிரி கற்பனையெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி எதிரிகள் யாராச்சும் இருந்தால் அதுக்கு அவங்கள நம்மள்ட்ட எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம். அதற்கு முதல்ல ஒரே ஒரு ஃபஸ்ட்டு பரிகாரம் என்னென்னாக்க, நம்ம ருத்ராட்சம் எல்லாருமே அணிஞ்சுக்குவாங்க. அது 5 முகமாக இருக்கட்டும், 7 முகம், அந்த மாதிரி முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை வாங்கி, உங்களுக்கு கருப்பு கயிறோ அல்லது சிகப்பு கயிறோ எது உங்களுக்கு சில பேருக்கு கருப்பு ஒத்துக்காதுன்பாங்க, அதில் கட்டி கழுத்தில் போட்டுக்கலாம். கழுத்தை ஒட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எதிரியோட பார்க்கையிலே அந்த கழுத்தில் இருக்க அந்த ருத்ராட்சம் அந்த எதிரிகளை நம்மள்ட்ட நெருங்க விடாமல் செஞ்சிடும். அதுக்காக ருத்ராட்சம் அணிஞ்சுக்கலாம். 2வது வெள்ளிக்கிழமைகளில் வேப்பெண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வசம்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு விளக்கேற்றி ஒரு ஹாலில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேப்பெண்ணெய் வாசம், இந்த விளக்கு எரியலை, அதோட வாசம் வீடு ஃபுல்லாக பரவும். அந்த வேப்பெண்ணெய் வாசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பரவணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது நம்ம வீட்டில் அந்த விளக்கு ஏற்ற நம்மளுக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. நம்மளுக்கு வரணும், நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுமாரி வேப்பெண்ணெய் தீபம் எடுத்துங்க. இந்த வேப்பெண்ணெய் தீபத்தில் இன்னொரு என்ன ஸ்பெஷல்னால், துர்க்கைக்கு ஏற்றலாங்க. துர்க்கைக்கு இந்த வேப்பெண்ணெயும் இழுப்ப எண்ணெயும் கலந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை போகிறோம், விளக்கேற்றுறோம், துர்க்கைக்கு விளக்கு போடுறோம் அப்படின்கல, இந்த இழுப்ப எண்ணெயையும் வேப்பெண்ணெயும் கலந்த இதை பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் அதில் அங்கே ஒரு அகல் எடுத்து அதில் திரி போட்டு நீங்கள் அழகாக விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது உடனடியாக உங்களுக்கு போயிடும். உங்களை விட்டு யாருமே உங்கள்கிட்ட பக்கத்துலேயே நெருங்க மாட்டாங்க. எதிரி தொல்லைங்கிறதே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே இருக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான். ருத்ராட்சம் போட்டுக்கலாம். இது வேப்பெண்ணெய் இது இழுப்ப எண்ணெய் துர்க்கைக்கு போடலாம். அதேமாரி வீட்லேயும் அந்த வேப்பெண்ணையும் வசம்பும் கலந்து ஒரு விளக்கு போட்டிங்கன்னா, துர்சக்திகள், பேடு வைப்ரேஷன் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு பரிகாரங்கள் தான். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.